உங்களுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் உங்களாட்டி ஒர்க் பண்ண முடியல, நீங்கள் வந்து லேசியாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் அதை லேசியாக ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ஒர்க்கை பண்ணாமல் அப்புறம் பண்ணலாம்னு சொல்லி ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணுறீங்கன்னா ஹலோ, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இந்த 3 ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் லேசி டு ப்ரொடக்டிவ் ஆகிடலாம். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸையும், அதாவது இந்த 3 ஸ்டெப்ஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் லேசி டு ப்ரொடக்டிவ் ஆகிடலாம். நீங்கள் லேசிலேருந்து ப்ரொடக்டிவ் ஆகிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய 3 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு டேயில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும், என்னென்ன ஒர்க்கில் நீங்கள் பண்ணணும், என்னென்ன டாஸ்க், எந்தெந்த ஹேபிட்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள். ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஒன் டே, அதாவது டே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒன் டேக்குள்ளே நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ ஸோ அந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள், ரைட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட் ஸ்டெப் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறீங்க. இப்போ ரைட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் ரைட் பண்ணியிருக்கீங்க லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு 10 லிஸ்ட், ஒரு 10 டாஸ்க், 10 ஒர்க் நீங்கள் வந்து ரைட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ இந்த 10ல் இருந்து நீங்கள் வந்து 3 முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான அர்ஜென்ட்டான 3 ஒர்க்கை நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க. 3 டாஸ்க், ஏதாவது 3 டாஸ்க் இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த 3 இம்பார்ட்டண்ட் டாஸ்க் எது அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10 லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 10 லிஸ்ட்லேருந்து 3 முக்கியமான அந்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80-20 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ 80-20 ரூல்னால் என்னென்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். பட் இப்போதைக்கு இந்த வீடியோக்காக நான் வந்து ஷார்ட்டாக சொல்லணும். ஸோ 80-20 ரூல் அப்படிங்கிறது, ஸோ நீங்கள் 20% பண்ணுற ஒர்க் தான் உங்களுக்கு 80% ரிசல்ட் வந்து தருது. மீதி நீங்கள் பண்ணுற அந்த 80% ஒர்க் வந்து ஜஸ்ட் 20% ரிசல்ட் தான் உங்களுக்கு கொடுக்குது. பட் நீங்கள் பண்ணுற 20% ஒர்க்கு தான் அந்த 80% ரிசல்ட் தருது. ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த 20% ஒர்க் என்ன, அந்த 80% தர ரிசல்ட் தர அந்த 20% ஒர்க் என்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணணும். ஸோ அது 3 டாஸ்க், அந்த 10 டாஸ்க் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஸோ அந்த 10 டாஸ்க்லேருந்து நீங்கள் வந்து அந்த 20% ஒர்க் எது, அந்த 80% ரிசல்ட் தரப்போகிற அந்த 20% ஒர்க் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஸோ அந்த 3 டாஸ்க்கை தனியாக ரைட் பண்ணுங்கள். ஸோ இந்த 3 டாஸ்க்கை கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய அந்த 3 ஒர்க் என்னென்னு சொல்லி தனியாக ரைட் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ இந்த 3 ஒர்க்கையும் நீங்கள் வந்து காலையில் எந்திரிச்ச ஃபஸ்ட்டு விஷயமாகவே நீங்கள் வந்து இந்த 3 ஒர்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்திரிச்ச ஃபஸ்ட்டு 4 ஹவர்ஸ்லேயே நீங்கள் வந்து இந்த 3 ஒர்க்கையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் வேறு எந்த ஒர்க்கையும் நீங்கள் வந்து டச் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த 3 ஒர்க்கையும் நீங்கள் டச் பண்ணிட்டு தான், ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு தான், ஸோ அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கிற உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிற ஒர்க்கை ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே உங்களோட ஃபுல் எனர்ஜியையும் இந்த 3 டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுல ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து 3 முக்கியமான டாஸ்க் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் இந்த 3 டாஸ்க்கையும் காலையில் எழுந்திரிச்ச ஃபஸ்ட்டு விஷயமாகவே இந்த 3 டாஸ்க்கையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கிற அந்த பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த 3 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஸோ இது செகண்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப். இது தேர்ட் ஸ்டெப்பில் டிப் கூட சொல்லலாம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் ரூலை யூஸ் பண்ணுங்கள். 5 செகண்ட் ரூல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் செகண்ட் ஸ்டெப் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு விஷயமாகவே இந்த ஒர்க் எல்லாத்தையும் நான் பண்ண சொன்னல. ஸோ இப்போ தான் உங்களுக்கு இந்த 5 செகண்ட் ரூல் வந்து யூஸ் ஆக போகுது, ஹெல்ப் ஆக போகுது. ஏன்னா 5 செகண்ட் ரூல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு காலையில் எழுந்துச்சு நான் ஒர்க் பண்ண சொல்லிட்டேன். பட் காலையில் எழுந்துச்சு நிறைய பேருக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு தோணாது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவோம், இல்லை வேறு எதாவது பண்ணுவோம், சில் பண்ணுவோம், அப்புறமா நம்ம வந்து ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணணும்னு தோணாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5 செகண்ட் ரூல் யூஸ் பண்ணுங்கள். 5 செகண்ட் ரூல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு 1 வந்து அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன பண்ணால் அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இதை பற்றி 5 செகண்ட் ரூல்னு சொல்லி மெல் ராபின்ஸுங்கிற ஒருத்தவங்க புக் ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக் நான் ரீட் பண்ண பிறகு தான் இந்த ரூலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரூலை நான் என் லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். என் லைஃப் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த 5 செகண்ட் ரூல் அப்படிங்கிற மெல் ராபின்ஸ் ரைட் பண்ண இந்த புக்கை கண்டிப்பாக படிங்க. ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லலாம் 5 செகண்ட் ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 4 3 2 1 சொல்லி ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணும். எதுக்காக ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 2 3 4 5 கவுண்ட் பண்ணிங்கன்னா 6 7 8 சொல்லிட்டு அப்படியே டைம் ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணிட்டே போயிருவீங்க. ஸோ அதனால் 5 4 3 2 1 சொல்லி ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்ணுறதுக்காக ரிவர்ஸில் நம்ம கவுண்ட் பண்ணுறோம். 5 4 3 2 1 பூம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாது. 1க்கு அப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஸோ பண்ணலாமா பண்ண வேணாமா எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இதுதான் 5 செகண்ட் ரூல். ஸோ கவுண்ட் பண்ணணும், கவுண்ட் எண்ட் ஆன பிறகு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இதுதான் இந்த 3 ஸ்டெப் உங்களை லேசி டு ப்ரொடக்டிவ் ஆக்க போகிற இந்த 3 ஸ்டெப். சிம்பிளான உங்களுக்கு ஷார்ட்டாக ஃபஸ்ட் லைன் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கு என்னென்ன ஒர்க்லாம் இருக்குது, டாஸ்க்லாம் இருக்குது, என்னென்ன ஹேபிட்ஸ்லாம்
நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ண பிறகு நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா 80-20 ரூலை யூஸ் பண்ணி அந்த 20% ஒர்க் எது உங்களுக்கு அந்த 80% ரிசல்ட் கொண்டு வர போகிற அந்த 20% ஒர்க் எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அதுலேருந்து டாப் 3 ஒர்க்கை செலக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் காலைல ஏஞ்ச உடனே ஃபஸ்ட் விஷயமாகவே நீங்கள் வந்து இந்த 3 ஒர்க்கை தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. காலைல ஏஞ்ச உடனே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே இந்த நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 ஒர்க்கில் தான் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் ஒர்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணுறீங்க. ஸோ இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ட் ஸ்டெப் அப்படிங்கிற ஸ்டெப்பே கிடையாது, ஒரு டிப். செகண்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு காலையில் ஏஞ்ச உடனே ஒர்க் பண்ண சொல்லும் போது ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணலான்னு தோணும். ஸோ அந்த டைமில் 5 4 3 2 1 சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல நினச்ச 3 ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ நீங்கள் லேசி டு ப்ரொடக்டிவ் ஆகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் கோலெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுறது, உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறது எப்படி, உங்கள் கோலெல்லாம் அச்சீவ் பண்ணி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா ஸோ இந்த வீடியோ போய் பாருங்கள்.